தென்னிந்தியாவின் முன்னணி இதழாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய த வீக் நடத்தக்கூடிய தமிழ்நாடு லீடர்ஷிப் சமிட் 2026 நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு தொடக்க உரை ஆற்றுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட குடும்பத்தை சார்ந்த நம் சகோதர மாநிலமான கேரளத்தின் முன்னணி ஊடக குழுமமான மனோரமா குழுமத்தை தமிழ்நாட்டுக்கு நான் மனதார வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளையும் நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்களையும் இந்திய அளவில் எல்லாருக்கும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான மேடையை அமைத்து தந்ததற்காக முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டுக்கான என்னுடைய கனவு என்பது தனிப்பட்ட ஸ்டாலினின் கனவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியதுதான் என்னுடைய கனவு. நூற்றாண்டுக்கு முன்பு திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து தமிழர்கள் காண தொடங்கின கனவு, அதை நோக்கி எங்களுடைய பயணத்தில் கடந்த 5 ஆண்டு காலம் என்பது பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கு. எல்லா துறைகளையும் ஆல்ரவுண்டராக உயர்ந்திருக்கிறோம். எல்லா பகுதிகளிலையும் பரவலான சமச்சீரான எல்லோருக்குமான வளர்ச்சியை எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் சாதிச்சு காட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பகுதியில் தங்களுடைய வீட்டில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்குன்னு கண்கூட பார்க்குறாங்க. அதனால தான் ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசுது. தொடர்ந்து நீங்கள் எங்களோட திட்டங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அரசு பள்ளி மாணவர்களை உலக அளவில் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்புகிற மாடல் ஸ்கூல்ஸ், விமான நிலையத்திற்கு இணையான பேருந்து நிலையங்கள், உயர் சிறப்பு மருத்துவமனைகள், மினி ஸ்டேடியம்ஸ், ஏழைகளுக்கு தரமான குடியிருப்புகள், இப்படி ஒவ்வொரு செக்டார்லையும் நாங்கள் செஞ்ச சாதனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். தொழில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வட்டாரத்திலையும் புதிய தொழில் முதலீடுகள் மூலமாக முன்னணி நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு வீட்டுமனை பட்டாக்களை மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டால் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசின்னு எங்களுடைய திட்டங்களை இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தொடங்கி ஐநா அமைப்பு வர எல்லோரும் பாராட்டுறாங்க. கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மூலமாக 75 லட்சம் வீட்டு இணைப்புகள் வழங்கப்பட்டு 3 கோடி மக்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய மேம்பாலங்கள், பல்வேறு நகரங்களை இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கு. கிராம சாலைகளை மேம்படுத்தி இருக்கிறோம். பெருநகர்களுக்கு நடுவே அழகிய பூங்காக்களை அமைக்கிறோம். அறிவு கோயில்களாக பிரம்மாண்ட நூலகங்கள் கட்டப்படுகிறது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் டைடல் பார்க் இருக்கணும் என்ற நோக்கத்தோட 2ஆம் நிலை மாநகரங்களில் கூட நியோ டைடல் பார்க், எல்காட் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு கூட அடுத்து ஒரு பெரிய ஃபின்டெக் சிட்டியை திறந்து வைக்க போகிறேன். அடுத்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 5000க்கும் மேற்பட்ட புதிய வீடுகளை பயனாளிகளுக்கு நான் ஒப்படைக்க போகிறேன். வேளாண்மை துறை எடுத்துக்கிட்டால் உழவர்களுக்கு தனி பட்ஜெட் போட்டு விளைச்சல்ல சாதனை படைச்சிருக்கிறோம். காலநிலை மாற்றத்தை மனசில் வச்சு அட்வான்ஸாக செயல்படுத்துவதிலையும் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முன்னோடியாக இருக்கிறது. துறையின் பெயர் மாற்றம் தொடங்கி காலநிலை மாற்ற இயக்கம், நிர்வாக குழு, காலநிலை மாற்ற உச்சி மாநாடுகளை கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். மாசில்லாத போக்குவரத்துக்காக மாநிலம் முழுக்க பஸ் பயன்பாட்டை அதிகரிச்சுட்டு இருக்கோம். எங்கள் மேலே பொய் பரப்பக்கூடியவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 4000க்கும் மேற்பட்ட கோயில்களில் குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம்.